இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு இன்சர்ட் கரண்ட் டேட் அண்ட் டைம் இன் எம்எஸ் வேர்டு. ஓகேங்களா, இது வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் கரண்ட் டேட்டையும் டைத்தையும் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லெட்டர் நம்ம டைப் பண்ணும்போது டாப்பில் வந்து நம்ம டேட் அடிப்போம், அது டைமும் வேணும்னாலும் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்டர் அண்ட் ஹெட்டரில் கூட நம்மளால் டேட் அண்ட் டைம் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணோன்னா நாளைக்கு டேட் வர மாதிரி கூட நம்மளால் செட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி டேட்டு டைம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத 2 மெத்தடில் பண்ண போனால், ஒன்று வந்து இன்சர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, இன்னொரு செகண்ட் மெத்தட் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நான் டேட்டை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டேட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் எங்கே வேணுமோ டேட்டு அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இன்சர்ட் மெனு போங்க. இந்த இன்சர்ட் மெனுவில் இங்கே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணோன்னு நிறைய வெரைட்டி ஆஃப் டேட்டு டைம் ஃபார்மேட்லாம் இருக்குது. என்ன ஃபார்மேட் வேணுமோ அது வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 31 அந்த மாதிரி ஃபார்மேட் வேணும். ஓகேங்களா, மறக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது. இந்த இடத்துல அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலிங்கிறத மறக்காமல் டிக்கு கொடுத்துருங்க. இது எடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆகாது, அன்னன்னைய டேட்டு மட்டும் இருக்கும். இந்த டிக்கு இருந்தால் தான் நம்ம நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது நாளைய டேட் அப்டேட் ஆகிடும். அந்த என்னைக்கு பிரிண்ட் எடுக்கிறோமோ அன்னைய டேட் வந்துடும். ஓப்பன் பண்ணும்போது என்ன டேட்டு இருக்கோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல டேட் இன்சர்ட் ஆகிடுச்சு. நீ டேட்டுங்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி டைம் வேணும்னா நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டைம் வேணும்னாலும் அதே அங்கேயே போங்க. இன்சர்ட் டேட் அண்ட் டைம் இடத்துக்கு போயிட்டு இந்த டைம் ஏதாவது ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ஓகே, டைம் கொடுத்துட்றேன். ஓகேவா, டைம் வந்து அப்படியே அப்டேட் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா, நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஆகும். இப்போ நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன டைமோ அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் இடையில நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் ஃபீல்டுன்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபீல்டுங்கிறத கொடுத்தாலும் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா இங்கே போய் நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டேட் அதே மாதிரி அப்டேட் ஆகலைன்னா மேனுவலாக கொடுத்துக்கலாம், டெய்லி ஆகிடும். ஓகேவா, அது ஒன்று. அப்புறம் ஃபுட்டர் அண்ட் ஹெட்டரில் வேணும்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுட்டர் அண்ட் ஹெட்டர்லேயும் அதே மாதிரி இன்சர்ட் போயிட்டு இங்கே டேட் அண்ட் டைமில் போய் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்சர்ட் ஆகிடும். டைமும் அதே மாதிரி ஃபுட்டர் அண்ட் ஹெட்டரில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா எல்லா பேஜஸ்லையும் அது வந்துடும். ஓகேங்களா, ஃபுட்டர் அண்ட் ஹெட்டரில் கொடுக்கும்போது அது எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர். உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸிங் ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா, க்ளோஸ் கொடுத்துட்றேன். இந்த ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஷார்ட்கட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது. கரண்ட் டேட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ப்ளஸ் டி. ஓகேங்களா, இது வந்து இன்சர்ட் கரண்ட் டைம் இன்சர்ட் பண்ணுறது ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி. ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட் கீ மெத்தட் இருக்குது. இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல கர்சர் வேணுமோ அங்கே வச்சுட்டு டேட் வேணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி. பாருங்கள், டேட் இன்சர்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி, டைம் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 7:47 PM இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மளால் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்மளால் டேட் அண்ட் டைம் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அப்டேட் பண்ணணுன்னா அந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஃபீல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, சிஸ்டமுடைய கிளாக் என்ன இருக்கோ டேட் என்ன இருக்கோ அது இங்கே வந்து இன்சர்ட் ஆகிட்டோம். ஓகே, இந்த மாதிரி உங்களால் வேர்டு டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.